சார் என் பேர் வந்து வேல்முருகன் சார். நான் வந்து மலுமிச்சாம்பட்டியிலேருந்து வரேன். எனக்கு வந்து பிறவிலே 2 கால் ஒரு கண்ணு இல்லை சார். நான் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி. நான் வந்து ஒரு சின்ன பெட்டிக்கடை தான் தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த பெட்டிக்கடை எனக்கு அன்றாடம் 100 ரூபா 150 ரூபா தான் சார் கிடைக்கும். ஆனால் எனக்கு அதை வச்சு என் குடும்பத்தை காப்பாற்ற முடியல சார். எனக்கு 2 குழந்தைய சார், ஒரு பொண்ணு பையலும். அந்த பயல்களுக்கும் குழந்தைகளையும் படிக்க வைக்கிறதுக்கும் ஒரு வாய் சோறு போட கூட முடியாமல் நான் ஒவ்வொரு ஆட்டி பிச்சை எடுத்து பால் வாங்க கூட காசு இல்லை சார். நான் ஒவ்வொரு ஆட்டி கடையிருந்து பிச்சை எடுத்து நாங்கள் வாழ்வோமா சாவமாட்டு கூட தெரியாமல் ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் சார். நான் வந்து எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருக்கேன் சார். ஆனால் இது வரைக்கும் என் மனுவை எனக்கு வந்து சீனாட்டு அடிப்படையில் எனக்கு எங்கேயுமே அரசு துறையில் எனக்கு ஒரு பிஎன் வேலையோ ஒரு சீப்பர் வேலையோ எனக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுத்தா என் பிள்ளைகளை காப்பாற்றிருக்கும். நான் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு உதவியாக இருக்குது சார். இந்த தமிழக அரசு எத்தனையோ மக்களுக்கு நல்லது செய்கிறாங்க. இந்த ஊனமுற்றோர் குடும்பத்தையும் கொஞ்சம் தேர்ந்தெடுத்து எங்களுக்கு இந்த பார்க்குற ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு எம்எல்ஏரும் தமிழக முதலமைச்சர் பார்வைக்கு இதை கொண்டு போய் எங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சால் நாங்கள் வாழ்றதுக்கு எங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது சார். நான் பல முறை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கேட்டு எனக்கு எந்த பதிலும் இல்லை சார். கலெக்டருக்கு 2-3 டைம் மனு கொடுத்து எங்களுக்கு எந்த பதிலுமே இல்லை சார். நான் வந்து சிஎம் செல்லுக்கு 20 மனு அனுப்பி எனக்கு எந்த பதிலுமே கிடைக்கல சார். இன்னைக்கு நாங்கள் வாழ்வதா சாவதான்னு தெரியாமல் இன்னைக்கு நாங்கள் ஒவ்வொரு ஆட்டையும் பிச்சை எடுத்து தான் சார் இங்கே கலெக்டர் ஆஃபீஸுக்கே நாங்கள் பணம் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொரு ஆட்டையும் கையேந்தி பிச்சை எடுத்து அந்த 100 ரூபாயை வச்சு தான் சார் வந்திருக்கோம். நீங்கள் தாங்க சார் இந்த எங்கள் சேனலை இந்த எங்கள் வீடியோ பார்த்துட்டு எங்களுக்கு உடனே தமிழக முதலமைச்சர் ஐயா அவர்களும் அமைச்சர் ஐயா அவர்களும் இந்த ஊனமுற்றோர் குடும்பத்துக்கு ஒரு வாழ்வாதாரத்துக்கு எங்களுக்கு ஒரு நல்ல வழி கொடுத்து எங்களை காப்பாற்றி இந்த உலகத்தில் இந்த மண்ணிலே எங்களை வாழ வச்சு எங்களையும் ஒரு வாழ வச்சு எங்களை காப்பாற்ற முடியும். உங்களை இந்த நேரத்தில் நான் மிக பணிவுடன் கேட்டுக்கிறேங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க சார்.